ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருக்கேன். சீரக தண்ணி குடித்தா மார்னிங் வெறும் வயிற்றில் குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். அது எதுக்காக அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். எதுக்காகட்டா டிஃபனுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேங்க. ஓகே, அடுத்தது டீ வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை அப்படியே தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லைங்க. ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வெந்தயம் போட்டு கருவேப்பிலை, நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் செம்பருத்தி பூ இதெல்லாம் போடலாங்க. செம்பருத்தி இலை, மருதாணி, வேப்பிலை இதெல்லாம் போட்டால் ஹேர் பேக் நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடைக்கலைங்க. கிடைக்காத பொருளெல்லாம் விட்டுட்டு சிம்பிளாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இது யாருக்குன்னா என் பொண்ணுக்கு தான். அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு 6 நாளும் போகிறாங்கல்ல, அந்த 1 டே லீவில் நம்ம அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் ஆகட்டும், ஹேர் கேரும் இந்த மாதிரியெல்லாம் அந்த 1 டே லீவுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாங்க. இதெல்லாம் யார் என்ன போலவே ஒரு சில ஹோம் ரெமெடி மட்டும் வச்சு இப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்காக. ஓகே, இப்போ ஹேர் பேக் போட்டு முடிச்சாச்சு. அது ட்ரை ஆகட்டுங்க, அதுக்குள்ளே டிஃபன் செஞ்சுக்கலாம். ஏன்னா சாப்பாடு முக்கியம் இல்லைங்களா. ஓகே, இப்போ மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி அந்த பக்கம் குடிக்கிறதுக்கு. தம்பிக்கு இருமல்னு எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட உறவுகள் அனைவருக்குமே. ஓகே, அந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அங்கே மாவு ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அதனால் நானே எடுக்கணுன்றதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்திருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு இப்போது குருமா குழம்புக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு எல்லாம் மசிச்சும் வச்சுட்டேன். அரைக்கிறக்கும் ஜாரில் எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஓகே, இந்த பக்கம் குருமா தாளித்து விட்டுருக்கேன். முட்டை வேக வச்சு வச்சுருந்தேங்க. முட்டை குருமா அது இதுன்னு வழக்கம் போல் செய்யாமல் நான் வெங்காயம், தக்காளி எல்லாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சிக்கன் பொடி இது மட்டும் போட்டு வேக வச்ச முட்டையை நல்லா பொடிச்சு ட்ரையாக வறுத்துக்கிட்டேங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இந்த மெத்தடில் செஞ்சால். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி, உருளைக்கிழங்கு குருமா, அதுக்கப்புறம் எக்கு தொக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த மெத்தடில் யாரெல்லாம் எக் செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள்லாம் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க, உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரே சவுண்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டிலலாம் போய் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.